ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, சினிமாவிலிருந்து எந்தெந்த நடிகர்கள் வந்து அரசியலுக்கு வந்தாங்க, கட்சி தொடங்கினாங்க, அப்புறம் அந்த கட்சி தொடங்கி அவங்களுடைய அரசியல் பயணம் என்னாச்சு, சினிமா பயணம் என்னாச்சு அப்படின்ற ஒரு விவரங்களை தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். முதல்ல நம்ம எம்ஜிஆர் அவர்கள் தான். எம்ஜிஆர் அவர்கள் தெரியாதவங்க யாருமே கிடையாது, சரிங்களா? அவர் தான் சினிமா நடிகர்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுத்தாரு. சினிமாவிலிருந்து வந்து மக்களிடையே பெரும் ஆதரவை பெற்று அரசியல்லையும் நல்லா வரவேற்பை பெற்றார், சரிங்களா? அவரை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். எம்ஜியோட இயற்பெயர் பார்த்தீங்களா, அவருடைய உண்மையான பெயர் மருதூர் கோபாலன் ராமச்சந்திரன், சரிங்களா? மருதூர் கோபாலன் ராமச்சந்திரன். மக்கள் எப்படி அழைப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புரட்சி தலைவர் இல்லைன்னா மக்கள் திலகம் அப்படின்னு அழைப்பாங்க. ஷார்ட்டாக எல்லாருமே பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்கோம், சரிங்களா? இவர் வந்து பிறந்தது, அதாவது அவர் பெற்றோர் பார்த்தீங்கன்னா கோபாலன் மேனன், சத்யபாமா. அவங்களுக்கு 5வது மகன் தான் எம்ஜிஆர், சரிங்களா? இவருடைய பூர்வீகம் வந்து பார்த்தீங்கன்னா நாவலப்பிட்டி, சரிங்களா? நாவலப்பிட்டி, இலங்கை. அவர் தான் அவருடைய பூர்வீகம், சொந்த ஊருன்னு சொல்லுவோம் இல்லையா, அது. இவர் வந்து பிறந்த தேதி வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி 17, 1917. அப்புறம் இறந்தது பார்த்தீங்கன்னா காலமானது 24 டிசம்பர் 1987. கிட்டத்தட்ட அவர் இறக்கும்போது பார்த்தீங்கன்னா அவருக்கு 70 வயசு, சரிங்களா? அவருக்கு 70 வயது ஆச்சு. அவர் இறக்கும்போது 70 வயசு அவருக்கு. சினிமாவுக்கு எப்போ வந்தார்னா 1936 வந்தார், அறிமுகமானார். சதி லீலாவதி அப்படின்ற படத்தில் அறிமுகமானார் சினிமாவில் வந்து, சரிங்களா? கடைசியாக நடித்த படம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லதை நாடு கேட்கும், 1981, சரிங்களா? அந்த படம் முழுசாக எடுத்து முடிக்கலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அதுக்கப்புறம் எம்ஜிஆர் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அரசியல் ஈடுபாடு அதுன்னு சொல்லிட்டு அப்புறம் படத்தில் வந்து முழுசாக நடிக்கலை அப்படின்னு சொல்லப்படுது. மொத்தமாகவே பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் அவர்கள் வந்து 138 படத்துக்கு மேலே நடிச்சிருக்காருன்னு சொல்லப்படுது, சரிங்களா? 138 படத்துக்கு மேலே நடிச்சிருக்காருன்னு சொல்லப்படுது. இதுதான் இவருடைய சினிமா பயண விவரங்கள். இவருடைய அரசியல் விவரங்கள் பார்க்கலாம். எம்ஜிஆர் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்ப காலத்தில் திராவிட முன்னேற்ற கழகம், அதாவது திமுக கட்சி இருக்குது இல்லையா, அதில் தான் வந்து அவர் இருந்தார். அப்போ வந்து அறிஞர் அண்ணா வந்து இருந்தாருங்கள்ல. அதுக்கப்புறம் அறிஞர் அண்ணா இல்லை, அவர் காலமாயிட்டார். அப்புறம் பார்த்தீங்கன்னா திமுக கட்சியில் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு எம்ஜிஆர் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா 1972 கட்சியை வந்து உருவாக்குறாரு புதுசாக. என்ன கட்சினா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், அஇஅதிமுக அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸோ கட்சியை வந்து இவர் தான் ஆரம்பிக்கிறாரு. ஆரம்பிச்சுட்டு அந்த வருஷமே வந்து வெற்றியும் பெறாரு. மக்களிடையே பெரிய வரவேற்பு அப்போ எம்ஜிஆருக்கு வந்து பார்த்தீங்கன்னா. அதே போல் அரசியல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 முறை வந்து கண்டினியூஸாக வந்து 3 முறை தொடர்ந்து வந்து வெற்றி பெறாரு. 3 முறை வந்து வெற்றி பெற்று முதலமைச்சராக இருக்கார். ஸோ அரசியலில் வந்து ஒரு சினிமா நடிகராக முதல்ல வந்து பெரிய சாதனை பண்ணதே வந்து பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் தான். ஸோ எம்ஜிஆர் தான் மற்ற எல்லா நடிகர்களுக்கும் ஒரு நம்பிக்கையும் கொடுத்தாரு, ஆர்வத்தையும் தூண்டினாருன்னு சொல்ல போகலாம், சரிங்களா? மக்களிடையே அவ்வளோ பெரிய எதிர்பார்ப்பு. கடைசியாக கூட பார்த்தீங்கன்னா 3வது முறை கூட பார்த்தீங்கன்னா மருத்துவமனையில், அதாவது உடல்நிலை சரியில்லாமல் மருத்துவமனையில் படுத்துக்கிட்டே பிரச்சாரத்தை கூட போகல. ஆனால் அந்த எலெக்ஷன்லையும் பார்த்தீங்கன்னா அந்த தேர்தலையுமே எம்ஜிஆர் அவர்கள் வந்து மக்களுடைய ஆதரவை பெற்று பெரிய வெற்றி பெற்றார் அப்படின்னு சொன்னாங்க, சரிங்களா? இது நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச வரலாறு தான். ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எம்ஜிஆர் அவர்களோட சினிமா மற்றும் அரசியல் வாழ்க்கை பயணங்கள். அடுத்தது பார்ப்போம். அடுத்தது பார்த்தீங்கன்னா சிவாஜி கணேசன் அவர்கள், சரிங்களா? அவருடைய இயற்பெயர் பாருங்க, விழுப்புரம் சின்னையா மன்றாயர் கணேசமூர்த்தி, சரிங்களா? அவரை வந்து எப்படி அழைப்பாங்க மக்கள்லாம் சினிமாவில் இருக்கும்போது? நடிகர் திலகம், சரிங்களா? அவர் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள், இவர் வந்து நடிகர் திலகம். இவருடைய பெற்றோர் பெயர் பார்த்தீங்கன்னா சின்னையா ராஜாமணி, 4வது மகன். இவர் வந்து அவங்களுக்கு சின்னையா ராஜாமணி இருக்காங்கல்ல, அவங்களுக்கு 4வது மகன் தான் நம்ம சிவாஜி கணேசன் அவர்கள். இவருடைய பூர்வீகம் விழுப்புரம், நம்ம தமிழ்நாடு தான், விழுப்புரம் தமிழ்நாடு.
எப்போ பிறந்தாருன்னா அக்டோபர் 1, 1928ஆம் ஆண்டு. சரிங்களா? இவர் இறந்தது காலமானது 21 ஜூலை 2001. அவர் இறக்கும்போது எவ்வளோ வயசு? 72 வயது. சரிங்களா? சினிமாவுக்கு எப்போ வந்தாருன்னு பாருங்க, 1952ஆம் ஆண்டு பராசக்தி அப்படின்ற படத்தில் அறிமுகமானார். சரிங்களா? கடைசியாக நடித்த படம் பார்த்தீங்கன்னா 1999ஆம் ஆண்டு பூப்பறிக்க வருகிறோம். 1999ஆம் ஆண்டே அவர் முடிச்சிட்டார். அவ்வளோதான் லாஸ்ட் படம். மொத்தமாக இவர் வந்து நடித்த படம் பார்த்தீங்கன்னா 288 அப்படின்னு சொல்லப்படுது. சரிங்களா? 288 படம் நடிச்சிருக்காருன்னு சொல்கிறாங்க. இதுதான் சிவாஜி கணேசன் அவர்களோட சினிமா வாழ்க்கை பயணம். இவருக்குமே ஒரு அரசியலில் ஈடுபாடு இருந்துச்சு. ஏன்னா அப்போ வந்து எம்ஜிஆர் சிவாஜின்னு சொன்னாங்க, அதாவது சினிமாவில் போட்டி. அப்புறம் பிற்காலத்தில் ரஜினி கமல் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் இப்போ வந்து விஜய் அஜித்னு சொல்கிறாங்கல்ல, அது மாதிரி போயிட்டே இருக்கு இல்லையா? அந்த மாதிரி பீரியடில், அந்த மாதிரி காலத்தில் சிவாஜி கணேசனும் அரசியல் ஈடுபாடில் வந்து வரணும்னு ஆசைப்பட்டார் எம்ஜிஆர் அவர்களை பார்த்து. சரிங்களா? இவர் வந்து பார்த்தீங்கன்னா சிவாஜி கணேசன் அவர்கள் வந்து ஆரம்பகால அரசியலில் காங்கிரஸ் கட்சிக்கு வந்து ஆதரவாக இருந்ததாக சொல்லப்படுது. அதுக்கப்புறம் இவர் வந்து பார்த்தீங்கன்னா 1988ஆம் ஆண்டு தனியாக ஒரு கட்சியை துவங்குறாரு. அந்த கட்சியோட பெயர் பார்த்தீங்கன்னா தமிழக முன்னேற்ற முன்னணி. சரிங்களா? தமிழக முன்னேற்ற முன்னணி அப்படின்ற கட்சியை உருவாக்குறாரு. பெருசாக எதுவும் அவருக்கு மக்களிடையே ஆதரவு கிடைக்கல. அவரும் நினச்சாரு எம்ஜிஆர் போல் நம்மளுக்கும் மக்கள் வந்து ஆதரவு கொடுப்பாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. ஆனால் அவருக்கு பெருசாக ஆதரவு கிடைக்கல. அதனால அரசியலில் இவர் எதுவுமே பண்ண முடியல. சரிங்களா? இதுதான் இவருடைய சிவாஜி கணேசன் அவர்களுடைய சினிமா மற்றும் அரசியல் வாழ்க்கை பயணங்கள். அடுத்தது யாருன்னு பார்ப்போம். பாக்யராஜ் அவர்கள், கே பாக்யராஜ். சரிங்களா? அவருடைய உண்மையான பெயரும் அதே தான். அவருடைய பெற்றோர் பெயர் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணசாமி அமராவதி. அவங்களுக்கு 3வது மகன் தான் பாக்யராஜ் அவர்கள். சரிங்களா? இவருடைய பூர்வீகம் பார்த்தீங்கன்னா கோபிச்செட்டிப்பாளையம், ஈரோடு, தமிழ்நாடு. ஓகேங்களா? பிறந்த தேதி 7 ஜனவரி 1953. இப்போ தற்போதைய வயசு 71 வயசு ஆகுது. 71 வயசு. சினிமாவுக்கு எப்போ வந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1977ஆம் ஆண்டு 16 வயது நிலை அப்படின்ற ஒரு படம். சரிங்களா? ரஜினிகாந்த், கமலஹாசன்லாம் வச்சுருப்பாங்கல்ல, அதில் வந்து உதவி இயக்குனராக வந்து அறிமுகமானார். ஒரு சின்னதாக அந்த படத்தில் ஒரு வேடம் வச்சுருக்காரு. இதுதான் அவருடைய சினிமா அறிமுகம், என்ட்ரி. சரிங்களா? கடைசியாக நடித்த படம் பார்த்தீங்கன்னா சீதா அப்படின்ற ஒரு படம். அது தெலுங்கு படம், 2019. இப்போவும் வாய்ப்பு கிடைச்சா நடிக்கிறாரு. சரிங்களா? இது வரைக்கும் ஒரு பார்த்தீங்கன்னா 100 படத்துக்கு மேலே நடிச்சிருக்காரு. பாக்யராஜ் அவர்கள் 100 படத்துக்கு மேலே நடிச்சிருக்காரு. இவருடைய அரசியல் வாழ்க்கை பயணங்கள் பார்க்கலாம். பாக்யராஜ் அவர்கள் பார்த்தீங்கன்னா ஆரம்ப காலத்தில் அதிமுகவுக்கு தான் சப்போர்ட் இருந்தார். எம்ஜிஆர் அவர்கள் இருந்தார் பார்த்தீங்களா? அப்போ வந்து அதிமுக தான் சப்போர்ட்டாக ஆதரவாக இருந்தார். அப்புறம் எம்ஜிஆர் அவர்கள் மறைவுக்கு பின்னர் வந்து பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் இல்லாததுக்கப்புறம் அவருடைய மறைவுக்கு பின்னர் ஜெயலலிதா அம்மா கூட வந்து கருத்து வேறுபட்டனால அப்புறம் வந்து திமுக போனதாக சொல்லப்படுது. அப்புறம் இவர் என்ன பண்ணார்னா மறுபடியும் ஒரு தனியாக கட்சி ஆரம்பிச்சிட்டார். 1989 கட்சி ஆரம்பிக்கிறாரு. அந்த கட்சியோட பேர் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் மக்கள் முன்னேற்ற கழகம். சரிங்களா? எம்ஜிஆர் மக்கள் முன்னேற்ற கழகம்னு ஒரு கட்சியை உருவாக்குறாரு. இவருக்கு வந்து மக்களிடையே பெரும் எதிர்பார்ப்பு எதுவும் கிடைக்கல, ஒரு வரவேற்பே கிடைக்கல. அதனால் அரசியலில் இவர் எதுவுமே பண்ணவும் முடியல. சரிங்களா? எந்த பதவியும் வகிக்கல, எதுவும் பண்ண முடியல. அதுக்கப்புறம் இவர் திமுகவுக்கும் சம்டைம்ஸ், அதாவது சில நேரங்களில் அதிமுகவுக்கும் அந்த மாதிரி மாற்றி மாற்றி சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தார். அப்புறம் அப்படியே தான் இருக்கார் வீட்டில். சரிங்களா? இதுதான் நம்ம பாக்யராஜ் அவர்களோட சினிமா மற்றும் அரசியல் வாழ்க்கை பயணங்கள். அடுத்தது யாருன்னு பார்ப்போம். அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம டி ராஜேந்தர் அவர்கள் தான். சரிங்களா? இவர் பேசினாலே ஒரே ரைமிங்காக இருக்கும் இல்லையா? அவரை பற்றி தான் பார்க்க போகிறோம். டி ராஜேந்தர் அவர்கள், அந்த டீன்றது சொல்லுவோம் இல்லையா? டீனா தேசிங்கு, அந்த தேசிங்கு தான் டீன்னு சொல்லுவோம். தேசிங்கு ராஜேந்தர். இப்போ பார்த்தோன்னா எல்லாரும் விஜய டி ராஜேந்தர் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? விஜய டி ராஜேந்தர் அப்படின்னு மக்கள் எப்படி சொல்லுவாங்க? டிஆர், அவ்வளோதான் ஷார்ட்டாக டிஆர்னு தான் கூப்பிடுவாங்க இவரை வந்து. அவருடைய பையனை எஸ்டிஆர்னு கூப்பிடுவாங்க இல்லையா? இவர் வந்து டிஆர்னு தான் கூப்பிடுவாங்க. இவருடைய பூர்வீகம் வந்து பார்த்தீங்கன்னா மயிலாடுதுறை, தமிழ்நாடு. சரிங்களா? மயிலாடுதுறை, தமிழ்நாடு. பிறந்த தேதி வந்து பார்த்தீங்கன்னா
9 மே 1955. 9 மே 1955. தற்போதைய வயது 69. சரிங்களா? அவருக்கு 69ஆவது. சினிமாவுக்கு எப்போ வந்தாருன்னா ஒரு தலை ராகம் 1980ஆம் ஆண்டு. இவரும் உதவி இயக்குனராகவும் ஒரு சின்ன வேடமும் அந்த படத்தில் நடிச்சிருக்காரு. சரிங்களா? அப்படி தான் சினிமாவுக்கு வந்தார். 1980 ஒரு தலை ராகம். ஒரு சின்ன வேடம் தான், உதவி இயக்குனராக இருந்திருக்காரு. கடைசி நடிச்ச படம் பார்த்தீங்கன்னா கவன் 2017 வந்துச்சு. சரிங்களா? இவர் மொத்தமாக வந்து பார்த்தா ஒரு 20 படம் நடிச்சிருக்காங்கன்னு சொல்லப்படுது. சரிங்களா? தோராயமாக ஒரு 20 படம் நடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது. இதுதான் அவருடைய சினிமாவோட வாழ்க்கை பயணம். அடுத்தது அரசியலில் பார்த்தீங்கன்னா டிஆர் அவர் வந்து ஆரம்ப காலகட்டங்களில் திராவிட கட்சிக்கு திமுகவுக்கு தான் வந்து ஆதரவாக இருந்தாருன்னு சொல்லப்படுது. ஒரு தொகுதியில் வேட்பாளராகவும் நின்று சட்டமன்ற உறுப்பினராகவும் வெற்றி பெற்றிருக்காரு. இவர் வந்து பார்த்தீங்கன்னா 1991 இருந்தாலும் தனியாக ஒரு கட்சி ஆரம்பித்தார். அந்த கட்சி பேர் பார்த்தீங்கன்னா தாயக மறுமலர்ச்சி கழகம் சொல்லிட்டு ஒரு கட்சி ஆரம்பிக்கிறார் 1991ஆம் ஆண்டில். இவருக்கும் மக்களிடையே எந்த ஒரு ஆதரவும் கிடைக்கல. அப்புறம் அப்படியே ஒரு திமுக கட்சிக்கு சப்போர்ட்டாக இருந்தார். அப்படியே இருந்துட்டு வந்துட்டார். எந்த ஆதரவும் கிடைக்கல. மறுபடியும் என்ன பண்ணாருன்னா டிஆர் அவர்கள் வந்து பார்த்தா 2004 ஒரு கட்சி வந்து துவங்கினார். அந்த கட்சி பேர் வந்து பார்த்தீங்கன்னா லட்சிய திராவிட முன்னேற்ற கழகம். சரிங்களா? லட்சிய திராவிட முன்னேற்ற கழகம். அதுக்கும் அப்பயும் பெருசாக ஆதரவு கிடைக்கல. அதனால டிஆர் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அரசியலில் வந்து எதுவுமே வந்து பண்ண முடியல. இதுதான் இவருடைய சினிமா மற்றும் அரசியல் வாழ்க்கை பயணங்கள். சரிங்களா? அடுத்தது யாருன்னு பார்ப்போம். நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தான். விஜயகாந்த் அவர்கள் அவருடைய உண்மையான பேர் பார்த்தோன்னா விஜயராஜ். மக்கள் அழைப்பது புரட்சி கலைஞர், அப்படி இல்லைன்னா கேப்டன். சரிங்களா? இவருடைய பூர்வீகம் வந்து பார்த்தீங்கன்னா மதுரை, தமிழ்நாடு. பிறந்தது வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 25, 1952. இப்போ தான் கடந்த வருடம் தான் இவர் தவறினார். சரிங்களா? காலமானார். எப்போனா 28 டிசம்பர் 2023. கடந்த வருடம் டிசம்பர் 28. இறக்கும்போது அவருடைய வயது பார்த்தீங்கன்னா 71 வயது. 71. இவர் எப்போ அறிமுகமானார்னா இனிக்கும் இளமை அப்படின்ற ஒரு படத்தில் அறிமுகமானார். 1979ஆம் ஆண்டில் அறிமுகமானார். சரிங்களா? இனிக்கும் இளமை 1979. ஆரம்ப காலத்தில் இவர் சினிமா ரொம்ப கஷ்டப்பட்டார். இவர் ஹீரோவாக போடணுமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கருப்பாக இருக்காரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருந்தாங்க இல்லையா? பல தடையூருக்கு பின்னாடி ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு. அதுக்கப்புறம் சினிமாவில் பெரிய வெற்றி பெற்றார். மக்களிடையே பெரிய ஆதரவும் பெற்றார் நம்ம விஜயகாந்த் அவர்கள். சரிங்களா? கடைசியாக நடித்த படம் பார்த்தீங்கன்னா கேப்டன் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா சகாப்தம். கடைசியாக நடித்த படம் சகாப்தம் 2015. அந்த படம் வேறு யாரும் இல்லைங்க, அவருடைய மகன் தான். சண்முக பாண்டியன் இருக்கார் இல்லை, அவருடைய மகன். அவருடைய படம் தான். அவருக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த படத்தில் கடைசியாக நடித்தார். சரிங்களா? அதுக்கப்புறம் படமே நடிக்கலை. ஏன்னா அவர் அவரோட உடல் வந்து அவருக்கு ஒத்துழைப்பு கொடுக்கல. சரிங்களா? அவர் மொத்தமாக நடித்த படம் வந்து பார்த்தீங்கன்னா 154. நம்ம விஜயகாந்த் அவர்கள் 154 படம் நடிச்சிருக்காரு. சரிங்களா? அதுதான் அவருக்கு வந்து உடம்பு ஒத்துழைப்பு கொடுக்காம அப்புறம் அப்படியே விட்டுட்டார். இவருடைய அரசியல் பயணங்கள் பார்க்கலாம். விஜயகாந்த் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கட்சி தொடங்கப்பட்ட ஆண்டு 2005. சரிங்களா? 2005 தேசிய முற்போக்கு திராவிட கழகம் அப்படின்னு கட்சி தொடங்கினார். தேமுதிகன்னு சொல்லுவோம்ல, அந்த கட்சி. சரிங்களா? கட்சி தொடங்கினார். அதிமுக கூட்டணியை வச்சு விஜயகாந்த் அவர்கள் வந்து வெற்றியும் பெற்றார் பல தொகுதிகளில். அப்போ வந்து 2011 எலெக்ஷன். சரிங்களா? 2011 தேர்தலில், சட்டமன்ற தேர்தலில் அதிமுக கூட கூட்டணி வச்சு 40 தொகுதிக்கிட்ட வெற்றி பெற்றார். வெற்றி பெற்று எதிர்கட்சி தலைவர் அந்தஸ்து வந்து பெற்றார். அப்போ வந்து சரிங்களா? பெருசாக பேசப்பட்டுச்சு அப்போ அந்த காலத்தில் வந்து கேப்டன் அவர்களோட வளர்ச்சியெல்லாம். அதுக்கப்புறம் அவருக்கு வந்து மக்கள் தனியாக போட்டிட்டார். அதுக்கப்புறம் வந்து ஜெயலலிதா கூட கருத்து வேறுபாடு வந்து கட்சியிலேருந்து பிரிஞ்சு அடுத்த எலெக்ஷனில் இப்போ 2015 எலெக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா தனியாக போட்டிட்டார். எல்லா இடத்துலையும் பெருசாக தோல்வி தான் தழுவினார். மக்கள்கிட்ட வந்து ஆதரவு கிடைக்கல. ஸோ அவ்வளோதான். அதுக்கப்புறம் அவருடைய உடம்பும் அவருக்கு ஒத்துழைப்பு கொடுக்கல. அப்புறம் ரொம்ப வருஷமாக அவர் வந்து உடம்பு சரியில்லாமல் இருந்து கடந்த வருடம் தான் அவர் காலமாயிட்டார். சரிங்களா? இதுதான் நம்ம கேப்டன் அவர்களோட
சினிமா மற்றும் அரசியல் வாழ்க்கை பயணங்கள். சரிங்களா? வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தது யாருன்னு பார்ப்போம். அடுத்தது பார்த்தீங்கன்னா சரத்குமார் அவர்கள். சரிங்களா? சரத்குமார் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய உண்மையான பேர் சரத்குமார் ராமநாதன். அவர் வந்து மக்கள் எப்படி கூப்பிடுவாங்க? சுப்ரீம் ஸ்டார் அப்போ கூப்பிட்டுருந்தாங்க இல்லையா? அவருடைய பூர்வீகம் வந்து பார்த்தீங்கன்னா டெல்லி தான். டெல்லி நம்ம இந்தியா. பிறந்தது அவர் எப்போ இருந்தார்னா ஜூலை 14, 1954. தற்போதைய வயசு வந்து பார்த்தீங்கன்னா 69. சரிங்களா? சினிமாவுக்கு எப்போ வந்தாருன்னு பாருங்கள். ஒரு தெலுங்கு படத்தில் அறிமுகமானார். தெலுங்கு படத்தில் 1986. சமஜாம்லோ ஸ்திரீ. சமஜாம்லோ ஸ்திரீ அப்படின்ற ஒரு தெலுங்கு படம் 1986 அறிமுகமானார். கடைசி நடித்த படம் பரம்பொருள். இன்னமும் நடிச்சுன்னு தான் இருக்கார் கிடைச்ச படத்தெல்லாம். 2023 பரம்பொருள்னு ஒரு படம் வச்சுட்டு அதை கடைசி படம். இன்னமும் நடிச்சுன்னு தான் இருக்கார். 150 படத்துக்கு மேலே நடிச்சிருக்காரு. இது வரைக்கும் 150 படத்துக்கு மேலே நடிச்சிருக்காரு. இப்படி அரசியல் பயணம் பார்ப்போம். சரத்குமார் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா 2007 கட்சி வந்து தொடங்குறாரு. அகில இந்திய சமத்துவ மக்கள் கட்சி. அகில இந்திய சமத்துவ மக்கள் கட்சி. இவர் வந்து பார்த்தீங்கன்னா 2011 தேர்தலில் அவர் ஒரு தொகுதியில் நின்று வெற்றி பெற்றார். மக்களுடைய ஆதரவு பெற்று சட்டமன்ற உறுப்பினர். அவ்வளோதான், சட்டமன்ற உறுப்பினராக ஆனார். அதுக்கப்புறம் பெருசாக அவரால் எதுவும் அரசியலில் வந்து சாதிக்க முடியல. இதுதான் நம்ம சரத்குமார் அவர்களோட சினிமா மற்றும் அரசியல் வாழ்க்கை பயணங்கள். அடுத்தது யாருன்னு பார்ப்போம். சீமான் அவர்கள். இப்போ சோசியல் மீடியா, அதாவது ஊடகங்களில் யூடியூப்பு, செய்திகள் எல்லாமே சீமான் அவர்கள் பேச்சு தான். சீமான் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பெற்றோர் பேர் செந்தமிழன் அண்ணம்மாள். சரிங்களா? சீமான் அவர்கள் எப்படி அழைப்பாங்க மக்கள்? செந்தமிழன் சீமான் அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? செபாஸ்டியன் சீமான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுனா செபாஸ்டியன். செபாஸ்டியன்னா ஒன்றும் இல்லை, விடாமுயற்சி கொண்ட ஒரு மனிதன். சரிங்களா? அதுதான் அதோட அர்த்தம். இவருடைய பூர்வீகம் வந்து பார்த்தீங்கன்னா சிவகங்கை, தமிழ்நாடு. சரிங்களா? பிறந்த தேதி 8 நவம்பர் 1966. தற்போதைய வயது 57. இப்போ வந்து சினிமாவுக்கு வந்து இவர் எப்போ நடிக்க வந்தார் அப்படின்னா, எப்போ அறிமுகமானார்னா 1994 அமைதிப்படையில் ஒரு சின்ன கேரக்டர் நடிச்சதாக சொல்லப்படுது. சரிங்களா? அமைதிப்படை நம்ம சத்யராஜ் சார் நடிச்சிருப்பாருங்கள்ல, அந்த படத்தில் ஒரு சின்ன கேரக்டராக வந்த மாதிரி சொல்கிறாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தோன்னா இவர் பாஞ்சாலங்குறிச்சி அப்படின்ற படத்தை இயக்கியிருக்காரு 1996. 1996 இயக்குனராக அறிமுகமாறாரு பாஞ்சாலங்குறிச்சி. கடைசி நடிச்ச படம் பார்த்தீங்கன்னா சீமான் அவர்கள் முந்திரிக்காடு. அதான் முந்திரிக்காடுன்னு தான் கடைசியாக நடிச்ச படம். முந்திரிக்காடு 2023 போன வருஷம். ஒரு மொத்தமாக நடித்த படம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கேன், அந்த படம் பார்த்தீங்கன்னா மொத்தமாகவே 20 படம் தான் சொல்லப்படுது. தோராயமாக 20 படம் தான் சீமான் அவர்கள் வந்து நடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. இப்படி அரசியல் வாழ்க்கை பயணங்கள் பாருங்கள். ஆரம்ப காலத்தில் வந்து சீமான் அவர்கள் வந்து பெரியார் கொள்கையை பின்பற்றி திமுகவுக்கு தான் ஆதரவாக இருந்தால் சொல்லப்படுது. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா இவர் வந்து சீபா ஆதித்யநாத் அப்படின்ற ஒரு நாவலாசிரியர் இருக்கார். அவர் ஒரு கட்சி தொடங்கினார். அந்த கட்சி தான் நாம் தமிழர் கட்சி. சரிங்களா? அந்த நாம் தமிழர் கட்சி அதை வந்து அப்படியே வந்து சீமான் அவர்கள் வந்து வழிநடத்தினார் 2010 சரிங்களா? வழிநடத்தி மக்களிடையே பெருசாக அப்போ ஆரம்ப காலத்தில் எந்த ஆதரவும் கிடைக்கல. இவர் விடாமுயற்சி விடாமுயற்சி தொடர்ந்து 2021 சரிங்களா? 2021 சட்டமன்ற தேர்தலில் 3வது கட்சி என்ற ஒரு பெருமையை வாங்கினார். ஏன்னா ஆரம்ப காலம் 60 வருஷமாக அதிமுக, திமுக இதுக்கு தான் மக்கள் வந்து மாறி மாறி ஓட்டு போட்டாங்க. 3வது கட்சின்ற அந்தஸ்து எந்த கட்சியுமே பெறவே இல்லை. ஆனால் சீமான் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா 2021 சட்டமன்ற தேர்தலில் கொஞ்சம் ஒரு அந்த அதிமுக, திமுகக்கு அப்புறம் 3வது கட்சின்ற ஒரு பெருமையை வந்து வாக்குகள் மூலமாக வந்து அவர் வந்து கொடுத்தாரு. இதுதான் ஒரு பெரிய சாதனை. அதுக்கப்புறம் நிறையா போராட்டங்கள், நிறைய மேடை பேச்சு, இளைஞர்களுக்கிடையே நல்ல ஒரு ஆர்வம் தோன்ற மேடை பேச்சு சொல்லிட்டு மற்றவருடைய பிரச்சாரத்தை வந்து தொடங்கிட்டே தான் இருக்கார். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து சீமான் அவர்களோட சினிமா மற்றும் அரசியல் வாழ்க்கை பயணங்கள். அடுத்தது பார்ப்போம். அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம காமெடி நடிகராக வந்தாருங்க இல்லையா, கருணாஸ் அவர்களுடைய
சினிமா வரலாறு பார்ப்போம். அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய உண்மையான பேர் கருணாநிதி. சொந்த ஊர் பூர்வீகம் வந்து பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர், தமிழ்நாடு. பிறந்த தேதி 21 பிப்ரவரி 1970. தற்போது வயது பார்த்தீங்கன்னா 53. சினிமாவுக்கு எப்போ வந்தார்னா நந்தான்ற படத்தில் வந்தார் 2001. லொடுக்கு பாண்டின்னு சொன்னாங்கல்ல, அந்த கேரக்டர் தான். நந்தான்ற படத்தில் அறிமுகமானார். கடைசியாக நடிச்ச படம் ஆதார். கடைசியாக நடிச்ச படம் பார்த்தீங்கன்னா ஆதார் 2022. சரிங்களா. மொத்தமாக நடித்த படம் 88 படம் சொல்லப்படுது. சரிங்களா. தோராயமாக 88 படம் நடிச்சிருக்காரு. இவரோட அரசியல் பார்த்தீங்கன்னா கருணாஸ் அவர்கள் வந்து 2015 ஒரு கட்சி தொடங்கினார். 2015 முக்குளத்தோர் புலிப்படை கட்சி. சரிங்களா. முக்குளத்தோர் புலிப்படை கட்சின்னு தொடங்கினார். தொடங்கிட்டு அதுக்கப்புறம் 2016 தேர்தல், சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவோட கூட்டணி வச்சார். கூட்டணி வச்சு வெற்றியும் பெற்றார். அப்போ சட்டமன்ற உறுப்பினராக ஆனார். அதுக்கப்புறம் இவர் எதுக்கும் பெருசாக அரசியலில் வரல. மக்களுக்கு இவர் தனியாக எதுவும் ஆதரவும் கொடுக்கல. சரிங்களா. இதுதான் கருணாஸ் அவர்களோட சினிமா மற்றும் அரசியல் வாழ்க்கை பயணங்கள். அடுத்தது யாருன்னு பார்ப்போம். நடிகர் கார்த்திக் அவர்கள். சரிங்களா. கார்த்திக் அவர்களுடைய உண்மையான பெயர் முரளி கார்த்திகேயன். மக்கள் அழைப்பது நவரச நாயகன். அவருடைய பூர்வீகம் வந்து பார்த்தீங்கன்னா ஊட்டி, தமிழ்நாடு. பிறந்த தேதி 13 செப்டம்பர் 1960. சரிங்களா. 13 செப்டம்பர் 1960. தற்போதைய வயது 63 ஆயிடுச்சு. கார்த்திக் அவர்களுக்கு 63. சினிமாவுக்கு நடிக்க வந்த ஆண்டு அலைகள் ஓய்வதில்லை 1981. 1981 அலைகள் ஓய்வதில்லை படத்தில் அறிமுகமானார். கடைசி நடித்த படம் தீ இவன் 2023. இதான் ஒரு கடைசி நடித்த படம். இன்னமும் வாய்ப்பு கிடைச்சா நடிச்சுட்டு தான் இருக்காரு. தோராயமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 125 படம் நடிச்சிருக்காரு. சரிங்களா. 125 படம் நடிச்சிருக்காரு. ஓகேங்களா. இவருடைய அரசியல் வாழ்க்கை பயணங்கள் பார்ப்போம். கார்த்திக் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா 2018 மனித உரிமை காக்கும் கட்சி ஆரம்பித்தார். இவருக்கும் மக்களிடையே பெருசாக எதுவும் ஆதரவு கிடைக்கல. அதனால் அப்படியே விட்டுட்டார். சரிங்களா. இது வரைக்கும் இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா சினிமாவில் எதனா சான்ஸ் கிடைச்சா நடிக்கிறார், அவ்வளோதான். அடுத்ததாக யாருன்னு பார்ப்போம். நடிகர் கமலஹாசன் அவர்கள் தான். இவருடைய உண்மையான பேரும் கமலஹாசன் தான். மக்கள் அழைப்பது உலகநாயகன். ரசிகர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்டவர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பூர்வீகம் வந்து பார்த்தீங்கன்னா ராமநாதபுரம், தமிழ்நாடு. பிறந்த தேதி 7 நவம்பர் மாதம் 1954. இவருடைய வயசு பார்த்தீங்கன்னா 69. சரிங்களா. சினிமாவுக்கு அறிமுகமானது குழந்தை நட்சத்திரமாக களத்தூர் கண்ணம்மா அப்படின்ற திரைப்படத்தில் அறிமுகமானார் 1960. சரிங்களா. குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமானார் களத்தூர் கண்ணம்மா படத்தில். கடைசியாக நடிச்ச படம் விக்ரம் 2022 வந்து பெரும் வெற்றி பெற்றது இல்லையா. விக்ரம் படத்தில் கடைசியாக நடிச்ச படம். இன்னும் படம் நடிச்சுட்டு தான் இருக்கார். சரிங்களா. இன்னும் படம் நடிச்சுட்டு தான் இருக்கார். தோராயமாக ஒரு 230 படம் நடிச்சிருக்காரு. இன்னமும் நடிச்சுட்டு தான் இருக்கார். ஓகேங்களா. இவருடைய அரசியல் பயணம் பார்ப்போம். கமலஹாசன் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா 2018 மக்கள் நீதி மையம் அப்படின்ற கட்சியை ஆரம்பித்தார். அப்புறம் அவர் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக அவருக்கும் மக்களிடையே எந்த ஆதரவும் கிடைக்கல. அவர் நின்ன தொகுதியிலே பார்த்தோன்னா சில வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வி தான் தழுவினார். அதனால் இவர் அரசியலில் வந்து அப்புறம் அப்படியே விட்டுட்டார். ஆனால் கட்சி இருக்குது, பெருசாக அதை எதுவும் வழிநடத்துறதுக்கான அறிகுறியும் எதுவும் தெரியல. இப்போ பார்த்தோன்னா திமுக ஆதரவு இல்லை, அதிமுக அந்த மாதிரி தான் போயிட்டுருக்காரு. சரிங்களா. இதுதான் நம்ம கமலஹாசனோட சினிமா மற்றும் அரசியல் வாழ்க்கை பயணங்கள். அடுத்தது யாருன்னு பார்ப்போம். நடிகர் மன்சூர் அலிகான். இவருமே பார்த்தீங்கன்னா கட்சி வந்து ஆரம்பிச்சிருக்காரு. இவருடைய பூர்வீகம் வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டஞ்சத்திரம், திண்டுக்கல். பிறந்தது தேதி வந்து பார்த்தீங்கன்னா 30 நவம்பர் 1961. தற்போதைய வயது 62. சினிமாவுக்கு நடிக்க வந்த ஆண்டு தங்கமான தங்கச்சி 1991. கடைசி நடிச்ச படம் வந்து பார்த்தீங்கன்னா சரக்கு 2023. இவர் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக ஒரு 50 படம் நடிச்சிருக்க மாதிரி சொல்லிடுறாங்க. சரிங்களா. 50 படத்துக்கு மேலே நடிச்சிருக்கான்னு சொல்லப்படுது. இதுதான் அவருடைய சினிமாவோட வரலாறு. இவருடைய அரசியல் வாழ்க்கை பாருங்கள். ஆரம்ப காலத்தில் வந்து மன்சூர் அலிகான் வந்து பார்த்தீங்கன்னா
நாம் தமிழர் கட்சிக்கு வந்து ஆதரவாக இருந்தால் சொல்லப்படுது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவர் கருத்து வேறுபட்டனால தனியாக வந்துட்டான்னு சொல்லப்படுது. அப்புறம் 2021ல் ஒரு கட்சி பேரை அறிவித்தார். அது பார்த்தீங்கன்னா தமிழ் தேசிய புலிகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. தமிழ் தேசிய புலிகள் அப்படின்னு ஒரு கட்சி வந்து ஆரம்பிச்சது 2021ல். அவருக்கும் பெருசாக எதுவும் ஆதரவு கிடைக்கல. அதனால் அப்படியே விட்டுட்டார். இப்போ படம் மட்டும் தான் நடிச்சிட்ருக்காரு. எந்தெந்த படம்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ படம் நடிச்சிட்ருக்காரு. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் மன்சூர் அலிகானோட சினிமா மற்றும் அரசியல் வாழ்க்கை பயணங்கள். கடைசியாக இப்போது கட்சி அறிவிச்சுக்கிறது யாருன்னா நடிகர்களில் விஜய் அவர்கள் தான். இவரும் ஒரு முன்னணி நட்சத்திரமாக இருந்தாருங்க இல்லையா. ஸோ சினிமாவில் அறிமுகமாகி ஒரு முன்னணி நட்சத்திரமாக ஆகிட்டு இப்போ வந்து கட்சி வந்து அறிவிச்சிருக்காரு, நானும் அரசியலுக்கு வரேன்னு சொல்லிட்டு. இதை பற்றி பார்ப்போம். இவருடைய உண்மையான பெயர் ஜோசப் விஜய். மக்கள் அழைப்பது பார்த்தோன்னா ஆரம்ப காலத்தில் இளைய தளபதி, இப்போ தளபதின்னு சொல்லிட்டு அழைச்சிட்டு இருக்காங்க இல்லையா. பெற்றோர் பெயர் S.A. சந்திரசேகர். இவரும் பெரிய டைரக்டர் அந்த காலகட்டங்கள்லையும், இப்பயும் பெரிய ஆளாக தான் இருக்காரு. அம்மா பேர் ஷோபா. அவங்க வந்து பின்னணி பாடகி. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இவருடைய பூர்வீகம் சென்னை, தமிழ்நாடு. சரிங்களா. பிறந்த தேதி வந்து பார்த்தீங்கன்னா 22 ஜூனு 1974. தற்போதைய வயது 49. இந்த வருஷத்தில் ஜூன் 22 வந்துச்சுன்னா 50 ஆகிடும். ஒரு சினிமாவுக்கு எப்போ அறிமுகமானார்னா 1984ல் குழந்தை நட்சத்திரமாக வெற்றி அப்படின்ற படத்தை அறிமுகமானார். குழந்தை நட்சத்திரமாக தான் 1984ல். அப்புறம் 1992ல் நாளைய தீர்ப்பு என்ற படத்தில் கதாநாயகனாக அறிமுகமானார். சரிங்களா. 1992ல் நாளைய தீர்ப்பு கதாநாயகனாக அறிமுகமானார். கடைசியாக நடித்த படம் லியோ. பெரும் எதிர்பார்ப்பும் வெற்றியும் பெற்றுச்சு. சரிங்களா. 2023ல் கடந்த வருடம் லியோ படம் நடிச்சிருக்காரு. இப்போ நடிச்சிட்டு தான் இருக்கார் படம் த கோட், த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் அப்படின்னு ஒரு படத்தில். அது 69வது படம். சரிங்களா. மொத்தமாக இது வரைக்கும் இப்போ ஒரு படம் நடிச்சிட்ருக்காரு, சேர்த்து 69 படம். இதுதான் இவருடைய சினிமா வாழ்க்கை வரலாறு. இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா அறிக்கை விட்டிருக்காரு. இப்போ தான் இந்த மாதம் இருக்கு இல்லையா, அந்த மாதத்தில் பிப்ரவரி மாதத்தில் 2ஆம் தேதி ஒரு அறிக்கை விட்டார். நான் வந்து அரசியல் கட்சிக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு. கட்சியின் பெயர் பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு சொல்லிட்டு கட்சியோட பெயர் அறிவிச்சிருக்காரு. எப்போனா இந்த மாதம் தான், பிப்ரவரி மாதம் 2ஆம் தேதி, பிப்ரவரி 2ஆம் தேதி 2024 இந்த வருஷம் தமிழக வெற்றி கழகம்னு சொல்லிட்டு தன்னோட கட்சியின் பெயரை வந்து அறிவித்தார். இன்னுமே ஒரு கட்சியோட சின்னமும் கொள்கையும் வந்து வெளியிடலை. அதே போல் இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நாங்கள் வந்து நாடாளுமன்ற தேர்தலில் இப்போ வந்து MP எலெக்ஷன் வரப்போகுது இல்லையா, நாடாளுமன்ற தேர்தல்னு சொல்லுவோம். அதாவது பிரதம வேட்பாளரை வந்து தேர்ந்தெடுக்கிற தேர்தல். அந்த தேர்தல் நாங்கள் வந்து போட்டியிடலை. எங்கள் கட்சி எந்த கட்சிக்கும் ஆதரவும் நாங்கள் இப்போதைக்கு கிடையாது. அதெல்லாம் எதுவும் இல்லை. நாங்கள் வந்து என்ன நேரடியாக வந்து பார்த்தீங்கன்னா சட்டமன்ற தேர்தல் எப்போனா 2026 2026ல் நம்ம CM எலெக்ஷன் வருது இல்லையா, சட்டமன்ற தேர்தல். நேரடியாக அந்த தேர்தல் தான் நாங்கள் வந்து போட்டியிடதாக வந்து முடிவு செஞ்சுருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு அவருடைய அறிக்கையில். சரிங்களா. ஸோ எல்லாமே ஒரு நம்பிக்கை தான். முதல்ல எம்ஜிஆர் அவர்கள் தான் வந்து சினிமாவை வந்து மக்களிடையே அந்த சினிமாவை வந்து ஒரு கருவியாக எடுத்து மக்களிடையே பெரும் அன்பையும் ஆதரவையும் பெற்று பெருசாக வெற்றி பெற்று மக்களுக்காக நல்லது செஞ்சிட்ருக்காரு. அந்த ஒரு நம்பிக்கை தான் மற்ற நடிகர்களுக்கும் வந்துச்சு. அதில் ஃபாலோ பண்ணி வந்தவங்களாம் சில பேர் சில வெற்றியை கண்டாங்க. ஆனால் எம்ஜிஆர் மாதிரி பெருசாக யாரும் சாதிக்கலை. இப்போ ரஜினிகாந்த் அவர்களும் பார்த்தீங்கன்னா 20 வருஷமாக சொல்லிட்டு இருந்தார் ரசிகர்கிட்ட, அரசியலுக்கு வருவான்னு சொன்னார். கடைசி வரைக்கும் அப்புறம் வராமல் போயிட்டார். ஒரு பெரும் ஏமாற்றம் கிடைச்சது இல்லையா, அந்த மாதிரி தான். இப்போது விஜய் அவர்களும் பார்த்தீங்கன்னா அவர் ஆரம்ப காலத்துலேருந்து அதுக்கான அறிகுறி தெரிஞ்சிச்சு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா அரசியலில் வரணும், செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய ஆசையை இப்போ வந்து வெளிப்படுத்தியிருக்காரு. பார்க்கலாம் இவரும் வந்து என்ன பண்ண போகிறாரு, மக்களிடையே எப்படி ஆதரவு கிடைக்க போகுது, எம்ஜிஆர் அவர்கள் மாதிரி ஆதரவு கிடைக்குமா அப்படின்னு பொறுத்து தான் நமக்கு தெரியும். மக்கள் என்ன மாதிரி ரியாக்ஷன் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு அதை பொறுத்து தான் எல்லாமே அமையும். சரிங்களா. நம்ம கையில் எதுவுமே இல்லை, மக்கள் தீர்மானிக்கிறது தான். பார்ப்போம். 2026ல் தான் இவர் வந்து வரேன்னு சொல்லியிருக்காரு. அது வரைக்கும் வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்னு. இப்போ இவர் அறிவிச்சதால் பெரும் கட்சிகளுக்கெல்லாம்
எல்லாம் சமூக ஊடகத்தெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. பெரும் கட்சிக்கும் பின்னடைவு வரும், ஒரு பயம் வந்திருக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க, இவர் கட்சி அறிவிச்சதால சொல்லிட்டு இருக்காங்க. எல்லாமே யாரை பொறுத்து அமையும்? மக்களோட தீர்ப்பு பொறுத்து தான் அமையும். சரிங்களா? மக்கள் என்ன தீர்ப்பு தராங்க, மக்கள் எவ்வளோ ஆதரவு தராங்க, அதை பொறுத்து தான் அமையும். பொறுத்திருந்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், என்ன நடக்க போகுதுன்னு. கண்டிப்பாக சுவாரஸ்யம் இருக்கும்னு நம்புகிறோம், பார்க்கலாம். சரிங்களா? நானும் வெயிட் பண்ணுறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலான்னு இருந்தேன். இந்த தகவல் உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். மீண்டும் நம்ம அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவை சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.